நாகை மாவட்ட மயிலாடுதுறையில் அதிக விலைக்கு ஹெல்மெட் விற்ற கடைகளுக்கு அபராதம் விதித்து தொழிலாளர் நலத்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஹெல்மெட் தட்டுப்பாட்டினை பயன்படுத்திக் கொண்டு ஒரு சில விற்பனையாளர்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்வதை தடுப்பதற்காக தொழிலாளர் நலத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் மயிலாடுதுறையில் ஹெல்மெட் விற்பனை கடைகளில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் அதிக விலைக்கு ஹெல்மெட் விற்பனை செய்த 3 கடைகளுக்கு தலா 2500 ரூபாய் அபராதம் விதித்தனர். தொடர்ந்து அதிக விலைக்கு ஹெல்மெட் விற்பனை செய்தால் 25,000 ரூபாய் வரையில் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரித்தனர். இதனிடையே இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் ஹெல்மெட்டையும் சேர்த்து விற்பனை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கம்மி ரேட்ல நியாயமான விலையில ISI முத்திரை உள்ள தரமான ஹெல்மெட்டை கவர்மெண்ட் இதை சேல் பண்ணணும். இல்லைன்னா வண்டி வாகனம் விற்கும் போது கண்டிப்பா ஹெல்மெட் கொடுத்தாகணும் இல்லைங்களா? லைசன்ஸ் எடுக்கணும், எல்லாம் எடுக்கணும், எல்லாம் கேட்குறாங்க. அதே மாதிரி ஹெல்மெட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒவ்வொரு வண்டி வாகனம் கொடுக்கும் போது ஹெல்மெட் கொடுக்கணுங்கிற சட்டத்தையும் நீங்கள் அமல்படுத்தினா இது எல்லாருக்குமே பயன்படும்.